கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதி, அதாவது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, இவைகளினால அதிகமான பேச்சு, அதிகமான வார்த்தைகள் பேசுவதினால இங்கு ஞானி விதமாக எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொண்டு வருகிறார். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதாவது அதிகமான வார்த்தைகளை வசனிக்கும் பொழுது, அதிகமாக ஒரு நபரிடம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அதில் எப்படியாகிலும் ஏதாகிலும் ஒரு மதியினம், தவறான வார்த்தைகள், மற்றவர்களை பற்றிய குறை சொல்லுதல், இப்படி ஏதாவது ஒன்று உள்ளே வந்து விடுது. அப்படி வரும் பொழுது அது எப்படி இருக்குதான், அது நம்ம பாவம் செய்வது போல, தவறு செய்வது போல மாறிவிடுகின்றது. தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று வசனம் சொல்லுகின்றது. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, ஆனால் உதடுகளின் பேச்சு மாத்திரம் வறுமையை தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளானாலும், நம்ம இருதயத்தில் நம்ம தியானிக்கிற தியானம், நினைவுகள், சிந்தைகள் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். வார்த்தையை அடக்குனா அது புத்திமான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும், குடும்ப வாழ்க்கை ஆனாலும், அல்லது உங்களுடைய வேலை, வியாபாரம் மற்றும் எதுவாக இருந்தாலும், இதில் அதிகமாக நீங்கள் எப்படி நீங்கள் ஞானமாக நடக்கணும் என்பது பேசுகிறதுல தான் இருக்குது. ஒரு பேச்சில் தான் ஒரு நபருடைய கண்ணியம் தெரிகின்றது. காரணம் இல்லாமல் வளவள என்று பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு நபரை பார்த்தோமானால் இவர்களுக்கு ஞான குறைவு போல, இவர்கள் இவ்வளவுதான் என்று மற்றவர்கள் அற்பமாய் தோன்றக்கூடும். ஆனால் பாருங்களேன், பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ரொம்ப நமக்கு விவரமே தெரியாட்டி கூட ஒன்று செய்யலாம், நம்ம அமைதியாக இருக்கலாம். நம்ம வாயின் வார்த்தைகளில் நம்ம குறைவான வார்த்தைகளை, அதாவது குறையா பேசுனா நம்மளை கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், புத்திமான் என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ஒன்று புரிஞ்சுக்கிறனோ, நம்ம பேசுகிறது ரொம்ப யோசித்து ஞானமாக நம்ம கருத்தோடு நம்ம பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம சொற்கள் வாயிலிருந்து வெளி வர்ற வரைக்கும் அது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போது சொற்களை நம்ம அடக்கி கொள்ள வேண்டும். எவ்வளோதான் கோபம் வந்தாலும், எவ்வளோதான் மற்றவங்க மேலே கசப்பு வந்தாலும் கூட, மற்றவங்க நம்மளை பதஷ்டப்படுத்தி அதிகமாக பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட, நம்ம கொஞ்சம் ஞானத்தை கையாண்டு அந்த நேரத்தில் நம்ம பேச்சை குறைத்து கொள்வோமானால், ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சூடாக இருக்கும்போது கஞ்சி அதை காலில் ஊற்றுனா அது வெந்து போயிடும். அப்போ நம்ம எந்த ஒரு விவாதமோ ஒரு சூடாகும் போது குடும்பத்திலையும் சரி, ஒருவருக்கொருவர் யாரிடமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் சூடாகுது, ஒருத்தருக்கு கோபம் வருது, விவாதம் ஆரம்பிக்குது, அப்படிங்கிற நேரத்தில் ரொம்ப கவனமாக அந்த நேரத்தில் நம்ம சொற்களை அடக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதான் பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அமைதியாக இருந்து யோசித்து அப்புறம் பேசினோம்னா, அந்த டென்ஷன் இல்லாத, அந்த சூடு இல்லாத அந்த நேரத்தில் நம்ம அதை பேசினோம்னா அது யாராலும் அது சண்டையாக மாற்ற முடியாது, அது புரிந்து கொள்ளுவாங்க. இன்றைக்கு கூட வாழ்க்கையில் நிறைய சமாதான குறைவுகள், நிறைய விவாதங்கள், வேதனைகள், கசப்புகள், இதெல்லாம் வர்றதற்கு காரணம் வார்த்தைகள் தான், பேச்சில் தான் இருக்குது. ஆண்டவர் கூட அதான் சொல்கிறார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தேவனிடத்தில் பேசுவது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும்,
குறைவானதாக இருக்கட்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்மளுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. யார்கிட்ட பேசினாலும், குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அளவோட பேசுங்க. ஃபோன் எடுத்து பேசுனீங்கன்னா அது அளவோட பேசுங்க. அவசியமானதை பேசுங்க, ஞானமாக பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று குணசாலியான பெண்ணை குறித்து சொல்லப்படுகின்றது. அப்போ இப்படித்தான் ஏற்ற நேரத்தில் என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு புரிந்து யோசித்து ஞானமாக நம்ம பேசுவோமானால் நம்ம அளவில்லாமல் அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா பார்த்துருக்கீங்களா? ரொம்ப படித்தவங்க, ரொம்ப மேதைகள், ஞானிகள், வயதில் பெரியவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா அவங்கக்கிட்ட ஒரு நிதானம் இருக்கும். ஆனால் வளர்ந்து வருகிற இளம் பிராயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அதான் இளம் ரத்தம் என்று சொல்லுவாங்க. அவங்க செயல்லையும் சரி பேச்சிலையும் சரி ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் இதுவே அனுபவம் வாய்ந்த முதிர்ந்தவர்களை பார்த்தோமானால் அவங்க அப்படி யோசித்து நிதானமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் அவங்களுடைய நிதானத்தையும் ஞானத்தையும் காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. எனவே இதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்ம ரொம்ப பேசுனா ஆவியானவர் அப்படியே அலாரம் அடிப்பார். நம்ம உள்ளத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே அந்த உணர்வு வரும் ஒரு நேரம். அப்படி வரும்போது அப்படி நீங்கள் அது குறைத்து கொள்ளுங்க, அமைதியாயிருங்க. ஒரு லெவலை தாண்டி பேசிகிட்டே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அதோடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி போகும்போது பல வார்த்தைகளை விட்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். இதில் நம்ம ஞானமாக இருந்து கொள்வோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளும் கூட அதிகமாக பேசி பேசி தங்களுடைய அபிஷேகத்தெல்லாம் இழந்து விடாத படிக்கு நம்ம பேச்சு குறைவாக இருப்போமானால் அபிஷேகம் நமக்குள்ளே பெருகி கொண்டே போகும். இந்த கணவர் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. என்னென்னா, தேவ பக்தி உள்ள தேவ பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆலயத்திற்கு ஆராதனை பண்ணி வசனத்தை கேட்டு அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி அப்படியே ஒரு பலூனை காற்றுனால ஊதுனா நல்ல அழகாக பெருசாகி அப்படி போகிறது மாதிரி வெளியே போவாங்க. ஆனால் வெளியில் போன உடனே அவங்க அப்படியே உலகத்தோடு கலந்து அப்படியே மனசில் எதையும் வைக்காமல் எல்லா காரியங்களையும் மற்றவங்களோட பேசும்போது ஒரு நேரம் வரும் பொழுது அந்த பலூன் வாய் கட்டப்படலைன்னா அதில் உள்ள காற்றுலாம் வெளியே போய் புஷ்ஷுன்னு போயிடும் இல்லையா? அதை போல் தங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தெல்லாம் சில நேரம் அப்படி இழந்து அல்லது குறைந்து ஒரு ட்ரையான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அப்படி அல்ல, வாய் கட்டப்படாத பலூன் மாதிரி இல்லை. நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். பெருக வேண்டும் என்றால் வார்த்தைகள் நம்மிடம் குறைவாக இருக்க வேண்டும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் பேச்சிலே கவனமாக, சொற்களில் கவனமாக இருக்க, நிதானமாக நடந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.